அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மைக்ரோ அவன் இல்லாமல், அதுக்கப்புறம் பீட்டர் இல்லாமல், எக் இல்லாமல், கோதுமை மைதா எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் பிஸ்கட் மட்டுமே வச்சு சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் நான் இந்த ஓரியோ பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த க்ரீமை தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுடுறேங்க. பிஸ்கட் தனியாக, உள்ளே இருக்கிற க்ரீம் தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லா பிஸ்கட்டையுமே நான் உள்ளே இருக்க க்ரீம் தனியாக, பிஸ்கட் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இந்த பிஸ்கட்டை மட்டுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துடலாங்க. பாருங்க, இதுமே நல்லா பவுடர் பண்ணிடணும். பவுடர் பண்ணி எடுத்துட்டு இதை நான் பவுலில் மாற்றிடுறேன். இப்போ நல்லா நைஸ் பவுடர் ஆக்கியாச்சு. இதுக்கப்புறம் நான் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை மாவு பதத்துக்கு நாம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த பிஸ்கட் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம், இல்லாட்டி பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். ரெண்டில் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு டவா எடுத்து அந்த ஆயில் கொஞ்சமாக எல்லா இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சிடலாம். பட்டர் பேப்பர் வச்சுட்டு அந்த பட்டர் பேப்பர்லேயும் ஆயிலை நல்லாவே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கேக் பேட்டரை இதில் ஃபுல்லாமே நம்ம மாற்றிடலாம். இப்போ நல்லா மாற்றிட்டு டேப் பண்ணிடலாங்க. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி, நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல்லை எடுத்து அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேக் பேட்டரை வச்சிடலாம். வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் அந்த சிம்மிலே இருக்கட்டுங்க. நம்மளுக்கு அது ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நாம் இங்கே இந்த உள்ளே இருக்கிற இந்த பிஸ்கட் க்ரீம் தனியாக எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது நல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஃபியாக நல்லா வந்துடுங்க. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இப்போ கேக் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இது நல்லா சூடு ஆறட்டுங்க. இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக நம்மளுக்கு கேக் இப்போ நல்லா அழகாக வந்துடுச்சு. இப்போ நான் இதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடுறேன். 4 பக்கத்துலையுமே ஓரங்களை ஃபுல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தியாக நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குதுங்க. இந்த கேக் வெட்டும் போதே தெரியுது. இப்போ நான் 4 பக்கத்தை எடுத்துகிட்டு ஸ்கொயர் ஆக்கிட்டேன். இப்போ நான் சென்டர்லையும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் இந்த க்ரீமை ஃப்ளஃபி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, இதை இதுக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இந்த கேக்கில் ஃபுல்லுமே நான் அப்ளை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு கேக்கை இது மேலே வச்சிடலாம். இப்போ நான் இதை ஒரு 3 பீஸாக கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இந்த சாக்லேட் கேக். அவ்வளோ சூப்பராக நல்லா நம்ம சாக்லேட் கேக் வாங்குற மாதிரியே இருக்குங்க. ஒரு ஓரியோ பிஸ்கட்டில் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணணும் சாக்லேட் கேக் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். உள்ள க்ரீமுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓரியோ சாக்லேட் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.